இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். எப்ப பாரு சிப்ஸ் சாப்பிடணும்னு பசங்க அழறாங்களா? கடையில வாங்கி கொடுத்து நம்மளுக்கு ரொம்ப வெறுப்பாயிடும். ஜங்க் ஃபுட் எப்ப பாரு வாங்கி கொடுத்துன்னு இருக்குமே அப்படின்ட்டு. வீட்லயே ஹெல்த்தியான ஒரு சிப்ஸ் பண்ணலாம் வாங்க. ஆல்ரெடி நான் நிறைய ப பலாக்கொட்டையில சிப்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். நம்ம இன்னைக்கு பண்ண போறது வந்து சேனக்கிழங்குல சிப்ஸ் பண்ண போறோம். எல்லா வெஜிடபிளும் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டா பண்ணலாம். அதுல இருக்க மண்ணு ஃபுல்லா நல்லா க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டு நல்லா காய வச்சிடணும் தண்ணி இல்லாம. जय जगन्नाथ। आज आम पिलामानक हेल्थी चिप्स करने जाऊँगी। अरबी है ना सारू रखी चिप्स करने जाऊँगी। ऑलरेडी आम पनसर भी चिप्स करछि। पिलामानक दुकान रे चिप्स किनिबा टाइम रे घरे टिके हेल्थी चिप्स करने मोर झील भी बेसी इंटरेस्ट खाइबा कौन कौन चिप्स करने कहीकि ट्राई करछि। बढ़िया होछि ना सेटा पे मु अपलोड करछि। फर्स्ट है ना सारू कट करबा पहले ना मु सीजे की कट करना कंचा कट करछि। सेटा पे दीटा साइड रे तेल लगिबता हाथ रे सेकुंडे बने நம்ம சேனக்கிழங்கு கட் பண்ணும் போதே இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்ததால நான் வந்துட்டு கை வந்து அரிப்பு எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்ணெய் தடவிட்டேன். அது உண்மையாவே கரெக்டா நல்லா தான் இருந்தது. எண்ணெய் தடவுனதால கொஞ்சம் அரிப்பு எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. எண்ணெய் நம்ம 2 பக்கம் தடவிட்டோம்னா கை வந்து அரிக்காது. இது சேனக்கிழங்கு வந்து வாங்கும் போதே கொஞ்சம் நல்லா பெருசு பெருசா சைஸ்ல இருக்கிறது வாங்கணும்னா பசங்களுக்கு வந்து சிப்ஸ் செய்யும் போது கொஞ்சம் கரெக்டா இருக்கும். நம்ம பெருசா பெரிய கருணக்கிழங்குல சிப்ஸ் பண்ணுவோம். இந்த சேனக்கிழங்கும் பசங்களுக்கு ரொம்ப நல்லது. எல்லா வெஜிடபிளையும் என் பொண்ணுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டா சாப்பிட முடியுமோ அதை நான் ட்ரை பண்றேன். அதுதான் நான் வீடியோவும் அப்லோட் பண்றேன். நீங்களும் உங்க பசங்களுக்கு எல்லா வெஜிடபிளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். நல்லா அது தண்ணியில கிளீன் பண்ணிட்டு மண் இல்லாம கொஞ்சம் ஆற விட்டுருங்க. அந்த தண்ணி இருந்துட்டு நம்ம மறுபடியும் அந்த தோல் சீவணும்னா குழப்பம்னு ஆயிடும். நல்லா காஞ்சிட்டு ட்ரை ஆன உடனே தோல் சீவனீங்கன்னா கரெக்டா இருக்கும்। सारू है ना बोलो ड्राई होइगला टाइम रे सेटे चुपा काढ़ीबा पई दरकार। नहीं तो से पानिया टाइप रोइबा टाइम रे से टिके केमिति सेटे कोइबा तेल टाइप रे टिके बोलो रोइबा नहीं सम क्लीन करिबा पई भी ड्राई भी आसीबा नहीं। सेटे पे बोलो सुकी की तापर चुपा छाड़ीबा पई दरकार। चुपा ना चाकुर छाड़ीबा नहीं एमिति करिबा तो बोलो चाकुर छाड़ीबा टाइम रे से भितर कुंडई बना सेटा बोलो नहीं रोइबा सेटे पे நல்லா தோல் வந்து கத்தில சீவாதீங்க. அது நாக்கெல்லாம் ஒரு மாதிரி தொண்டெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பில்லர்ல வந்து ஃபுல்லா அந்த தோல் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது. இன்கேஸ் அப்படி புதுசா இருந்ததுன்னா சிப்ஸ் பண்ணும்போது கூட கொஞ்சமா புளி தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு பண்ணோம்னா அந்த அரிக்கிறது வந்து இருக்காது। से कुंडे बना सेटा अवॉइड करी बापा इमली पानी भीतर टिके सोक करी रखी टाइम रे सेटे टिक कुंडे बने सेटा पे इमली पानी नहीं तो लेमन कट्टा पानी रे टिके रखी टाइम रे ठीक रोइबा। मो आलू सब छुपा चिप्स करी बना से भीतर करी बापा जाउची। एमिति लंबा लंबा करी भी हम चिप्स करी पारिबो। आउ आलू सब छोटे छोटे स्लाइस करी बना से भीतर भी हम करी पारिबो। அந்த மாதிரி சின்ன சின்னதா ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரியும் நம்ம பண்ணலாம்। நான் வந்து இந்த உருளைக்கிழங்கெல்லாம் சிப்ஸ் பண்றதுக்காக வச்சிருக்கோம்ல இந்த இது இருக்கிறதால நம்ம கை வந்து எதுவுமே அடிபடாது। கரெக்டா எவ்வளவு ஸ்லைஸ் வேணும்னோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்டா பண்ணிடலாம்। திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம கொஞ்சம் மீடியமா இருந்தா தான் இது கரெக்டா இருக்கும்। கரெக்டா நம்ம எவ்வளவு சின்ன காயா இருந்தாலும் சின்ன சின்னதா அழகா சீவிடலாம்। थिक भी रोइबा पई दरकार नहीं थिन भी रोइबा पई दरकार नहीं मीडियम रे चिप्स टाइप रोइबा टाइम रे बढ़िया रोइबा। गोटे सारू रे एते चिप्स आछी देखंतु पिल्लामानक 5-6 भी तांका चिप्स दरकार स्कूल पे स्नैक्स नेकी जीबा पई दरकार टाइम रे 5-6 सारू भी संग संग चुपा छाड़ी के एमती करी फ्राई करी टाइम रे बढ़िया रोइबा। ஒண்ணுமே இல்ல ஒரு கருணக்கிழங்குலயே நீங்க எவ்வளவு சிப்ஸ் வருது பாருங்க। அது நீங்க ரொம்ப மெலிசா வச்சுட்டேன் நானு மறுபடியும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும்போது கரெக்டா இருக்கும்। இதுல அட்ஜஸ்ட் பண்றதும் இருக்கு சைட்லயே அந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் இது பண்ணிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அந்த திக்கும் தின்னும் எவ்வளவு வரணும்ன்றது நம்மளே அதை செட் பண்ணிடலாம்। ஒரு கருணக்கிழங்குலயே நீங்க சேனக்கிழங்குலயே வந்து இவ்வளவு சிப்ஸ் வருது। இன்கேஸ் பசங்களுக்கு எப்போ சிப்ஸ் சாப்பிடணும்னு நினைச்சாலும் நீங்க கொஞ்சம் டைம் எடுக்காம உருளைக்கிழங்குல பண்ணாம உருளைக்கிழங்கையே ஒரேடியா எப்பவுமே பண்ணி கொடுக்காம இந்த சேனக்கிழங்கையே வந்துட்டு நீங்க வாங்கிட்டு கூட கிளீன் பண்ணிட்டு அழகா வச்சிருந்தீங்கன்னா உடனே பசங்களுக்கு ஒரே மாதிரி சிப்ஸ் இல்லாம கொஞ்சம் வெரைட்டியா எல்லா வெஜிடபிளும் சிப்ஸ் செய்யற மாதிரி ஆயிடும்। நான் இன்னைக்கு வந்து ஒரு 2-3 சேனக்கிழங்கு வச்சுதான் பண்ணேன் என் பொண்ணுக்காக। ஏன்னா எங்களுக்கு வேற எல்லாம் பண்ணதால சரி அவளுக்கு ஃபர்ஸ்ட் இதை நான் ட்ரை பண்ணுவோம் ரொம்ப நல்லா இருக்கா பாப்பா அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணது ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அதை கண்டிப்பா நான் அப்டேட் பண்ணுவேன்।
நான் ட்ரை பண்ணும்போது செய்யும் போதே நான் வீடியோவில் நான் முன்னாடி இதை ட்ரை பண்ணவே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் செம்ம சூப்பராக இருந்தது. ଏଇଟା କରିକି ମୁଁ ଝିଅ କେମିତି ଖାଉଛି ସେଇଟା ଭଲ ଲାଗିବ ନା, ସେ ଭିଡ଼ିଓ ମୁଁ କନଫର୍ମ ଅପଲୋଡ଼ କରିବ। ଭଲ ନାହିଁ ନା ଏ ଡିସ୍ ଠିକ୍ ନାହିଁ ତ ସେଇଟା ମୁଁ ଅପଲୋଡ଼ କରିବ ନାହିଁ। କିଏ ଏଇଟା ଟ୍ରାଏ କରିକି ତାପରେ ଖରାପ ଆସିବ ତ ମୋତେ ଗାଳି କରିବ, ସେଇଟା ଦରକାର ନାହିଁ କହିକି। யாராவது இது நான் பண்ணது எல்லாம் டிஷ் நல்லா வந்தா மட்டும்தான் யூடியூப்ல வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். நல்லா இல்லைன்னா இதை பார்த்துட்டு ட்ரை பண்ண யூடியூப்ல நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அதனால நல்லா இவ்வளோ மட்டும்தான் சிப்ஸ் வந்து நான் கட் பண்ணது. என் பொண்ணுக்கு நல்லா தண்ணியில ஃபுல்லா அழிச்சிடலாம், அந்த குழ ஃபுல்லா போயிடும். கொஞ்ச நேரம் ஒரு வெள்ளை துணியில இல்லைன்னா வெயில் நிறைய இருக்கிற இடத்துல இந்த ஃபில்டர் மாதிரி வச்சிங்களேன்னா தண்ணி ஃபுல்லா அழகா காஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம உடனே எண்ணெயில வறுத்துடலாம். இன்கேஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்களேன்னா இதை காய வச்சுட்டு கூட ஏர்டைட் கண்டெய்னரில் நிறைய கூட போட்டு வச்சுக்கலாம். எப்போ தேவையோ அப்போ பசங்களுக்கு வறுத்து கொடுத்துடலாம்। ଆଉ ଏଇଟା କଣ୍ଟିନ୍ୟୁଅସ୍ ବେଶୀ କରିବା ପାଇଁ ମନେ ରଖିବ ନା, ଏମିତି କରାର ଟିକେ ଟାଇମ୍ ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଶୁଖିଯିବ ତ ଆମ ଏୟାରଟାଇଟ୍ କଣ୍ଟେନର ପକେଇକି ରଖିବା ପାଇଁ ବି ପିଲାମାନେ କରେକ୍ଟ ରହିବ। ମୁଁ 10 ମିନିଟ୍ସ କରାର ରଖିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ କରୁଛି। ଦେଖନ୍ତୁ ତେଲ ବେଶୀ ଗରମ ରହିବା ପାଇଁ ଦରକାର। ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଏଇଟା କ୍ରିସ୍ପି ஃப்ரை ஆயிଯିବ। ଲୁଣ କିଛି ପକେଇ ନାହାନ୍ତି ମୁଁ। இது அப்பவே வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்ல வெயில்ல வச்சுட்டு வந்து தண்ணி எல்லாம் இல்லை அப்பவே பண்ணோம்னா துணியில துடைச்சிட்டு எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும், போட்டாவே போதும்। நான் ஒரு 3 சேனக்கிழங்கு தான் பண்ணேன் என் பொண்ணுக்காக செக் பண்றதுக்கு। நிறைய செஞ்சுட்டு நல்லா இல்லாம சொதப்பிட்டா அப்புறம் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்ட்டு நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ட்ரை பண்ணுவேன்। இது ஓகே ஆயிடுச்சுன்னா அப்படி ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நிறைய ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணுவேன்। என் பொண்ணுக்காக ஒரு 3 சேனக்கிழங்கு மட்டும் தான் கட் பண்ணேன், என் பையனும் பொண்ணும் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு। நல்லா ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஹீட் ஆனோடனே போட்டுடலாம்। போடும்போதே பாதி நல்லா கிறிஸ்பியா வெந்துட்டோன்னு ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் போட்டு தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம்। ஏன்னா இது உப்பு காரமும் வந்து இந்த சிப்ஸ்க்கு சேரணும் அப்படின்றதுக்காக। ଏଇଟା ଲୁଣ କିଛି ପକେଇ ନାହାନ୍ତି। ଆଉ ଗୋଟେ ବାଉଲରେ ନା ଟିକେ ଲୁଣ ଟିକେ ମିର୍ଚି ପାଉଡର ନା କାଶ୍ମୀରୀ ଚିଲି ପାଉଡର ରାଗ ରହିବ ଯୋଉ ବି ପାଣିରେ ଟିକେ ମିକ୍ସ କରିକି କ୍ରିସ୍ପି ହବ ଟାଇମ୍ରେ ସେ ସାଙ୍ଗରେ ତେଲର ପାଣି ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏମିତି ମିକ୍ସ କରିକି ରଖିବ ନା ଲୁଣ ରାଗ କରେକ୍ଟ କୋଟ୍ ହେଇଯିବ, ଆଉ கிறிஸ்பி भी கரெக்டா ରହିବ ତେଲରେ ପକେଇବା டைம்ରେ। இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா எண்ணெயிலேயே தண்ணி எல்லாம் ஃபுல்லா மேலெல்லாம் வரவே வராது ரொம்ப சூடா இருக்கும்போது। உடனே வந்துட்டு கலர் மாறிடும், சிப்ஸோட அந்த காரமும் உப்பும் கரெக்டா சேர்ந்த மாதிரி ஆயிடும், அந்த கிறிஸ்பினஸும் வந்து கரெக்டா இருக்கும்। கொஞ்சமா போட்டுட்டு ஹைல இருக்கும்போது பாருங்க எண்ணெய் ஃபுல்லா அந்த வெடிக்கவே வெடிக்காது। கொஞ்சமா தண்ணி அந்த ஆவி போற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் பபிள்ஸ் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும், உடனே கம்மி ஆயிடும்। சிப்ஸோட கலரும் ஒயிட்டா இருக்காது, நம்ம அந்த காரம் சேர்த்த மாதிரி கரெக்டா இருக்கும்। இன்கேஸ் நீங்க காரமும் வேணாம்னு நினைச்சீங்களன்னா எடுத்துட்டு மேல கொஞ்சமா உப்பும் சால்ட்டு காரம் மட்டும் சேர்த்துட்டு மேல தூவிட்டு குலுக்கி விட்டுட்டு கூட தந்துடலாம்। ஏன்னா இந்த சேனக்கிழங்குல உப்பு உள்ள போனா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இது கூடவே சேர்த்து பண்ணியிருக்கேன்। ଇନକେସ୍ ରାଗ ରହିବ ପିଲାମାନେ ଖାଇବ ନାହିଁ ନା ତାଙ୍କୁ ଏମିତି କରିବ ନାହିଁ, ଫୁଲ୍ ପ୍ଲେନ୍ ଫ୍ରାଏ କରିକି କାଢ଼ିକି ତାପରେ ଲୁଣ ଉପରେ ଟିକେ ମିର୍ଚି ପାଉଡର ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିକି କ୍ରିସ୍ପିରେ ଦେବ ତ ପିଲାମାନଙ୍କୁ ବଢିଆ ଇଣ୍ଟରେଷ୍ଟରେ ଖାଇଦେବ। ରେଡି ହେଇଗଲା ସାରୁର ଚିପ୍ସ, ହେଲ୍ଥି ଚିପ୍ସ। ଆମ ସବୁପଟ ପୋଟାଟୋ ଦେଇକି ବେଶୀ ପିଲାମାନଙ୍କୁ ମୋଟା କରିବା ପାଇଁ ବି ଦରକାର ନାହିଁ, ସବୁ ଭେଜିଟେବଲ ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ ଦରକାର। ଆମ ପିଲାମାନେ ଇଣ୍ଟରେଷ୍ଟ ସ୍ନାକ୍ସ ସ୍କୁଲ ନେଇକି ଯିବା ପାଇଁ ଦରକାର। ହେଲ୍ଥି ଜିନିଷ କରିବା ପାଇଁ ଟିକେ ଟାଇମ୍ ଲାଗିବ, ବଢିଆ ଘରେ ரெடி କରିକି ଦେବ ତ ପିଲାମାନଙ୍କୁ ଆଉ ବି இன்ட்ரெஸ்டா ଖାଇଦେବ। கொஞ்சமா ஹெல்த்தியா ஒரு சிப்ஸ் பண்ணி கொடுக்கணும்। பசங்க ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட வேணாம்னு நினைச்சோம்னா நம்மளே வீட்டில் பண்ற சூப்பரான ஹெல்த்தியான சிப்ஸ் இது, ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்। நீங்க அந்த பலாக்காயோட சிப்ஸ்க்கு ஈக்குவலா இதோட டேஸ்டும் ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும்। நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க। பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்லயே ரொம்ப சின்ன பசங்க சிப்ஸ் எப்போ கடைக்கு போனாலும் எனி டைம் சிப்ஸ் சாப்பிட்றாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த மாதிரி ହେଲ୍ଥିயான ଚିପ୍ସ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்க। ଆପଣମାନେ ବି ଏମିତି ହେଲ୍ଥି ଚିପ୍ସ ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ କରନ୍ତୁ। ସବୁ ବଡ଼ ଚିପ୍ସ ଖାଇବ ଲୋକ ନା ତାଙ୍କୁ ଭିଡ଼ିଓ ଫରୱାର୍ଡ କରନ୍ତୁ। ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍।